திருப்திப்படுத்துவது என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட மாநில மக்களை வஞ்சிப்பது என்பது தேவையில்லாது என்பதுதான் என்னை போன்றவருடைய கருத்து. இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். உச்ச நீதிமன்றங்கிறது எதுக்கு இருக்கு? உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லுது. உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை போடுகிறது. நதிநீர் தீர்ப்பாயங்கள் உத்தரவை போடுகிறது. எதையுமே நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு இங்க கர்நாடக அரசும், எதையுமே மதிக்க மாட்டேன்னு கேரள அரசும் முடிவெடுத்தால் தமிழ்நாட்டு மக்கள் எங்கே போறது? வங்காள விரிகுடா கடல்லையும் அரபிக்கடல்லையும் விழுந்து சாகிறதா தமிழ்நாட்டு மக்கள்? கேரளா அரிசியிலிருந்து காய்கறி வரை எல்லாம் தமிழ்நாட்டில இருந்து தான் போகும். மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பெரும்பகுதி கேரளாவில் இருக்கு. அப்ப இங்க இருந்துதான் கல்லை வெட்டி கள்ளத்தனமாக அவர்கள் வீடு கட்டுவதற்கு இங்க இருந்தா கற்கள் போகும். அது எந்த கழிவையும் கேரள அரசாங்கம் அங்கே போட்டு அனுப்பி எல்லாரும் வண்டியில கொண்டு தமிழ்நாடு எல்லைக்குள்ள கொட்டிட்டு போகுது. இது மாதிரி முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களுக்கும் நல்லதுக்கும் அவங்க பண்ணி வச்சிருக்க கெடுதலை கொட்டுவதற்கும் எல்லாத்துக்கும் தமிழக அரசை தான் கேரள அரசாங்கம் நம்பி இருக்கு. ஆனா அதிகபட்சமா டிஸ்டர்ப் பண்றது, தொல்லை கொடுக்கறது யாருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு தான். சூரியன் உள்ளவரை, சந்திரன் உள்ளவரை மேலே இருந்து கீழே பாயக்கூடிய நதி நீரை தடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. தடுக்க கூடாது. திப்பு சுல்தான் ஒரு உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவு இன்னமும் மைசூர் ஆவண காப்பகத்து. அப்ப மன்னர்கள் யாருமே மேலே இருந்து கீழே பாயக்கூடிய நதி நீரை தடுத்ததாக வரலாறு. ஆனால் இப்பொழுது ஜனநாயக ஆட்சி என்று சொல்லுகிறோம், குடியாட்சி என்று சொல்லுகிறோம், குடியரசு என்று சொல்லுகிறோம். தொடர்ச்சியாக பிரச்சனை. இதெல்லாம் சட்ட விரோதம், சர்வதேச நதிநீர் சட்டங்களுக்கு எதிரானது. நாம் ஒரு தனி நாடாக இல்லாததாலே நாம் நம்முடைய பிரச்சனைகளை உலக சர்வதேச நீதிமன்றங்களிலே சொல்ல முடியாது. நாம் இங்கேதான் போய் சொல்ல வேண்டி இருக்கிறது. எனவே இவர்கள் காது கொடுத்து கேட்காதவர்களாக இருக்கிறார்கள். அதே போல் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிற எந்த உத்தரவையும் கேரள அரசாங்கமோ கர்நாடக அரசாங்கமோ மதிப்பது. எனவே மாநில அரசு இன்னமும் வலிமையாக தன்னுடைய குரலை ஒலிக்கணும். ஒரு அறிக்கையை மட்டுமே தீர்வாகி விடாது. மத்தியில இருக்கிற ஆட்சி எதுவுமே மாநிலத்தை பற்றி கவலைப்படுகிற ஆட்சி இல்லை. எனவே மக்கள் தான் இதை மிக உறுதியாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் KM ஷெரீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், முல்லை பெரியாறு அணை பிரச்சனை அப்படிங்கிறது தமிழகத்துக்கும் கேரளாக்கும் ரொம்ப நீண்ட காலமாவே இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? அதாவது கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசாவின் ஒரு பகுதி, இவை எல்லாமே சென்னை ராஜதானியாக இருந்தது. 1947க்கு முன்பாக இவையெல்லாம் ஒரே பிரதேசம். ஆங்கிலேயர்களாலே ஆளப்பட்ட பிரிக்கப்படாத சென்னையினுடைய, அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி அன்னைக்கு அதனுடைய பெயர். அப்ப கேப்டன் பென்னி குயிக் தான் இந்த முல்லை பெரியாறு அணையை மிகுந்த சிரமப்பட்டு உருவாக்கியது. கிட்டத்தட்ட இன்றைய தமிழகத்தினுடைய மிகப்பெரிய மாவட்டங்களாக இருக்கிற மதுரை, ராமநாதபுரம், அப்புறம் தேனி போன்ற பெரும்பான்மை விவசாய பகுதிகளுக்கு முல்லை பெரியாறாலே தண்ணீர் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு விவசாய பூமியாக அது மாறி இருப்பதற்கு காரணம் அன்றைக்கு அந்த அணையை கட்டிய பென்னி குயிக். இன்றைக்கு கூட அவரை நன்றியோடு நினைவு கூறுகிற விதமாக அந்த பகுதி மக்கள் அவருக்கான விழாக்களை எடுக்கிறார்கள். திருவிழாக்களில இந்த தேர் இழுத்து கொண்டு போகிற போது அல்லது சப்பரங்கள் கொண்டு போகிற போது பென்னி குயிக்கையும் அவர்கள் தங்களுடைய வழிபாட்டுக்குரிய மனிதராக அந்த மக்கள் கருதுகிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பூர்வமான அந்த மக்களுடைய உணர்வோடு கலந்திருக்கிற ஒரு அணை முல்லை பெரியாறு அணை. அது அதாவது மாநில பிரிவினைக்கு பின்னாலே அந்த அணை கேரளாவின் கைகளுக்கு மாறுகிறது. அதற்கு முன்னாலே கேரளா தமிழ்நாடு தனி, கேரளா தனி என்று இல்லாமல் ஒரே ஆங்கிலேயர்களின் ஆட்சியிலே இருந்ததாலே அப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை என்பது எழவில்லை. இருந்தாலும் அன்றைக்கு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்ட கேரள அரசாங்கத்திடம் 47க்கு முன்பாக 99 வருட ஒப்பந்தத்தின் அடிப்படையில அந்த அணை கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த அணை கட்டி 130 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது. 1895 அந்த அணை பயன்பாட்டுக்கு வந்தது. அதை விட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்,
சுவாரஸ்யமான விஷயம், அந்த அணை கட்டுவதற்கு அரசின் உதவியை தாண்டி பென்னி குயிக் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று கொண்டு வந்து அந்த அணையை கட்டினார் என்பது வரலாறு. அது மட்டுமல்ல, அவரு சுற்றியுள்ள பல மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்துல, அன்றைக்கு இருந்த புதுக்கோட்டை சமஸ்தான மன்னரிடத்திலே கூட உதவிக்காக பல கடிதங்களை எழுதியிருக்கிறார். அந்த கடிதங்கள் எல்லாம் ஆவண காப்பகத்தில் இருக்கிறது. அவ்வளவு சிரமப்பட்டு அந்த அணையை பென்னி குயிக் உருவாக்கினார். அப்படி உருவாக்கப்பட்ட அந்த அணை அந்த 95 வருட லீஸ் ஒப்பந்தம் முடிவதற்கு முன்பாகவே கேரள அரசால பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டது. குறிப்பாக அந்த அணை இருக்கிற இடுக்கி மாவட்டம், உங்களுக்கு தெரியும், முல்லை பெரியாறு அணைக்கு கீழே சுற்றுலாத்தலம் தேக்கடி இருக்கிறது. அந்த நீரை தேக்கி வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 அடி வரை அதிலே தண்ணீரை தேக்கலாம் என்று நாம் சொல்லியதற்கு பின்னாலேயும் கேரள அரசாங்கம் கேட்காமல் உச்சநீதிமன்றத்தை நாடியது. அப்படி உச்சநீதிமன்றத்தை நாடியதற்கு பின்னாலே உச்சநீதிமன்றம் பல குழுக்களை நியமித்தது. நீங்க எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே ஒரு அணைக்கான அதிகபட்ச குழுக்கள் நீதிமன்றத்தால நியமிக்கப்பட்டு அந்த குழுக்கள் பல பரிசோதனைகளை செய்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தது முல்லை பெரியார் அணையிலே மட்டும்தான். அத்தனை குழுக்களை உச்ச நீதிமன்றம் நியமித்திருக்கிறது. அப்படி நியமித்து 150 அடிகள் வரை தண்ணீரை தேக்கலாம் என்று சொல்லியும் 142 அடி வரை தேக்கப்பட்டது. இப்பொழுது கிட்டத்தட்ட 136 அடி தான் அந்த அணையில தண்ணீர் தேக்கப்பட்டு வருகிறது. இடையில பக்கத்திலே பேபி அணை என்று ஒரு அணை இருக்கிறது. அந்த அணையை சீர் செய்கிறேன் என்று ஏராளமான மரங்களை கேரள அரசாங்கம் வெட்டி தள்ளி அந்த அணையை சீர் செய்து இப்பொழுது மக்களுடைய கவலை என்னவென்றால் அந்த அணையை புதிதாக கட்ட வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு குழுவில ஒரு வேண்டுகோளை கேரள அரசு வைத்திருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் பல முறை சொல்லிவிட்டது, இது மிகுந்த உறுதியாக இருக்கிறது. ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் காலத்துல குடகனாறு அணை என்று ஒரு அணை கட்டப்பட்டு அந்த அணை கட்டப்பட்டு ஒரே தண்ணியில அணை காணாம போயிருச்சு. ஒரு வெள்ளத்திலே 77 கட்டப்பட்ட அந்த அணை. அப்ப அது மாதிரி எல்லாம் முல்லை பெரியார் அணை இல்லை, மிகுந்த வலிவோடு இருப்பதாக உச்ச நீதிமன்றம் சொல்லியும் அதை கேட்காமல் கேரள அரசாங்கம் புதிய அணை கட்டுகிற முயற்சியை தொடங்கியதுதான் இப்பொழுது பிரச்சனை. ஏற்கனவே அப்படி தொடங்கி உச்ச நீதிமன்றம் அதை தடுத்து நிறுத்தியது. இப்பொழுது மீண்டும் அந்த முயற்சியில கேரள அரசாங்கம் ஈடுபட்டது. சார், இப்போ சிலந்தி ஆற்றுல தடுப்பணை கட்டுறது மூலமா என்ன நடக்கும்? தமிழகத்துக்கு என்ன பாதிப்பு வரும்? கேரளாவுக்கு என்ன ஆபத்துல இருந்து அவங்க தப்பிப்பாங்க? இந்த தடுப்பணை மூலமா என்ன லாபம்? 2 விதமான பிரச்சனை. ஒன்று, முல்லை பெரியாரை புதுப்பிப்பது, புதிய அணை கட்டுவது. அதாவது வண்டி பெரியாறு கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர், இப்பொழுது இருக்கிற அந்த முல்லை பெரியாறு அணைக்கு 8 கிலோமீட்டர் முன்னதாக அந்த அணையை, புதிய அணையை கட்டப் போகிறோம் என்று ஒரு புறத்தில் இப்பொழுது இன்றைக்கு 2 நாட்களாக இந்த பிரச்சனை. இதற்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக சிலந்தி நதி, அதாவது அமராவதி டேம்னு சொல்றோம்ல, அந்த திருப்பூர் அருகில இருக்கிற அந்த அமராவதி டேம், அந்த டேம் தண்ணி தான் பாத்தீங்கன்னா திருப்பூர், கரூர், நாமக்கல் போன்ற மாவட்டங்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிறது. அது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது. இப்ப இது கூட முல்லை பெரியார் அணை கேரளாவில் இருக்குது. கிட்டத்தட்ட அணையினுடைய அந்த வெளிப்பகுதி, தண்ணீர் வருகிற பகுதி எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது. இது அமராவதி டேம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறது. அதுக்கு தண்ணீர் வர்றதுக்கான சோர்ஸா அந்த சிலந்தி நதின்னு சொல்ற அந்த பகுதி இருக்கிறது. அமராவதிக்கு தண்ணீர் கொடுக்கிற 3 நதிகளில அந்த நதியும் உண்டு. அதிலே புதிதாக தடுப்பணையை கட்டுவதற்கான ஒரு முயற்சி 5 நாட்களுக்கு முன்பாக கேரள அரசாங்கம் தொடங்கி இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக
கேரள அரசாங்கம் இது ஒரு 4 நாள் கூட ஆகல. அடுத்து முல்லை பெரியாறுல வந்து இப்பொழுது இருக்கிறது. நீங்க கேரள அரசாங்கம் பற்றிய அல்லது கேரளாவை பற்றிய ஒரு செய்தியை நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கேரளாவுக்கு தேவையான அரிசியிலிருந்து காய்கறி வரை எல்லாம் தமிழ்நாட்டில இருந்து தான் போகுது. கேரளாவினுடைய அந்த எல்லையோர பகுதிகளில் இருக்கிற மாவட்டங்களிலே இருந்துதான் கேரளாவுக்கு தேவையான எல்லா அதிகபட்ச உணவுப் பொருள் இங்க இருந்து தான் போகுது. நீங்க உங்களுக்கு தெரியும், கேரளாவுல நான் குடியிருக்கிறேன், நான் ஒரு கேரளத்தை சார்ந்தவன் என்றால் என் வீட்டுல ஒரு மரம் இருக்குது, எனக்கு இடைஞ்சலா இருக்குன்னா அந்த மரத்தை கூட என்னால வெட்ட முடியாது. கேரளா அப்படி ஒரு புதுமையான சட்டங்களை வைத்திருக்கிறது. மரம் எல்லாம் இங்க இருந்தா கடத்திட்டு போறாங்க தமிழ்நாட்டு. கேரள அரசாங்கம் வந்து ஒரு மலையை கூட உடைப்பதற்கு அனுமதிப்பதில்லை. இந்த ஜல்லி எடுக்கிறதுக்கோ அல்லது கிரானைட் வெட்டுறதுக்கோ. இப்ப கேரளாவிலையும் நிறைய மலைகள் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பெரும்பகுதி கேரளாவில் இருக்குது. ஆனா ஒரு சிறிய கல்லை கூட பெயர்த்து எடுப்பதற்கு கேரள அரசாங்கம் அனுமதிப்பதில்லை. அப்ப இங்க இருந்துதான் கல்லை வெட்டி வந்து கள்ளத்தனமாக அவர்கள் வீடு கட்டுவதற்கு இங்க இருந்தா கற்கள் போகுது. இதை விட கொடுமை என்னன்னா, அங்க உள்ள ஆற்றுப்படுகையில வந்து ஒரு பிடி மணலை கூட அள்ளுவதற்கு கேரள அரசாங்கம் அனுமதிப்பதில்லை. இங்க இருந்தா மணல் போகுது. இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா கேரளா முழுவதும் இருக்கிற இந்த மருத்துவ கழிவுகள், அது எந்த கழிவையும் வந்து கேரள அரசாங்கம் அங்கே கொட்ட அனுமதிக்கிறது இல்லை. எல்லாரும் வண்டியில கொண்டு வந்து தமிழ்நாடு எல்லைக்குள்ள கொட்டிட்டு போறது. இது மாதிரி முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களுக்கும் நல்லதுக்கும் அவங்க பண்ணி வச்சிருக்க கெடுதலை கொட்டுவதற்கும் எல்லாத்துக்கும் தமிழக அரசைத்தான் கேரள அரசாங்கம் நம்பி இருக்கிறது. ஆனா அதிகபட்சமா டிஸ்டர்ப் பண்றது, தொல்லை கொடுக்கறது யாருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு தான். நீ வந்து இப்ப ஒண்ணும் இல்லை, சர்வதேச நதிநீர் சட்டம்னு ஒண்ணு சொல்றோம். உலகத்துல சர்வதேச நீதிமன்றங்கள் இருக்கு, ஜெனீவாவில் இருக்கு, இது மாதிரி பல பகுதிகளில் இருக்குது. இந்த நீதிமன்றங்கள்லாம் ஒரு கருத்தை திரும்ப திரும்ப சொல்லுது, மேலிருந்து கீழே பாயக்கூடிய நதிநீரை தடுப்பதற்கான உரிமை மேலே இருப்பவனுக்கு கிடையாதுன்னு சொல்லுது. இதுதான் சர்வதேச நதிநீர் சட்டம். அப்ப நமக்கு மேலே இருக்கிற ஒரு புறத்துல கர்நாடகா பண்ற குடும்பம் பத்தி எல்லாம் அளவுக்கு அதிகமானது. மழை இல்ல, வறட்சியா இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வர வேண்டிய தண்ணீரை கொடுக்கறது இல்ல, அவன் தடுத்து வச்சுக்கிறது. கர்நாடகா தடுத்து அவன் 4000 தடுப்பணைகளை கட்டி வச்சிருக்கான், சின்ன சின்ன அணைகளா. இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்துதான் அரிசி போகும் கர்நாடகாவுக்கு, தமிழ்நாட்டு பகுதிகளில் இருந்துதான் அரிசி கர்நாடகாவுக்கு போகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த பரப்பளவு, விளை நிலங்களுடைய பரப்பளவு 20 லட்சம் ஏக்கர்ல இருந்து 10 லட்சம் ஏக்கரா குறைஞ்சு போச்சு, ஹெக்டேரா. இப்ப இங்க இருந்து எல்லா, அதாவது இவன் ஏற்றுமதி பண்ணி இருந்த அரிசி நின்று போயிடுச்சு. அவன் நமக்கு இப்ப அரிசி கொடுக்குறான் கர்நாடகாவில இருந்து. கர்நாடக பொன்னின்னு அதுக்கு பேரு. கர்நாடக பொன்னி தான் நம்ம நிறைய சாப்பிடுறோம். நம்மள்ட்ட இருந்து அரிசி வாங்கினது நிறுத்தப்பட்டு இப்பொழுது கர்நாடகா அவன் அரிசியை நம்மள்ட்ட வித்துக்கிட்டு இருக்கான். 4000 தடுப்பணைகளை அவன் கட்டிட்டான். சர்வதேச நதிநீர் சட்டத்தை மீறி கர்நாடக அரசாங்கம் செயல்படுது. அதை கேட்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் மாநிலங்களும் தயாரா இல்லை. அதே மாதிரிதான் கேரளாவும், இங்க இருந்தா எல்லாம் போகுது. ஆனா அவன் வந்து நமக்கு கொடுக்குற அவனுடைய தண்ணீர் இல்ல, முல்லை பெரியாறாக இருக்கட்டும் அல்லது சிலந்தி அந்த நதியில் இருந்து வருகிற அமராவதி டேமுக்கு வருகிற தண்ணீராக இருக்கட்டும், ரெண்டையுமே தடுத்து நிறுத்தி நமக்கான, அதாவது இயற்கை வளங்களை வந்து தடுத்து நிறுத்துற உரிமை என்பது யாருக்குமே கிடையாது. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப சிந்து நதி வந்து இந்தியாவில் உற்பத்தி ஆகுது. ஆனா அதனுடைய பாசன பகுதி முழுக்க வந்து பஞ்சாப்லயும், பஞ்சாப்னா பாகிஸ்தான் பஞ்சாப்லயும் வேற பாகிஸ்தான் பகுதிகளும் தான் அதனுடைய தண்ணி போய் சேருது. அதை தடுத்து நிறுத்துவதற்கான உரிமை இந்திய அரசாங்கத்திட்ட இல்லை. இந்தியா தனிநாடு, பாகிஸ்தான் தனிநாடு. அவன் உடனடியே சர்வதேச கோர்ட்டுக்கு போயிடுவான். போய் இது மாதிரி எனக்கு வர தண்ணியை இந்தியா தடுத்து நிறுத்துது அப்படின்னு சொல்லிடுவான். ஆனா கேரளாவும் இந்தியாவுக்குள்ளதான் இருக்குது, தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருக்குது, கர்நாடகாவும் இந்தியாவுக்குள்ளதான் இருக்குது. எனவே நாம் சர்வதேச நீதிமன்றங்களை நாட முடியாது, உச்ச நீதிமன்றத்தை தான் நாடியாக வேண்டும். உச்ச நீதிமன்றம் சொல்லியும் கூட ஒரு புறத்துல முல்லை பெரியார் அணையை இடித்து விட்டு கட்ட போகிறேன் என்று அரசாங்கம் சொல்லுது. அதே மாதிரி அமராவதி டேமுக்கு வருகிற தண்ணீரை தடுத்து நிறுத்த போறேன்னு சொல்லுது.
சார் இப்போ யுனைடெட் நேஷன்ஸ்ல ஒரு ஆர்டிக்கிள்ல சொல்லியிருக்காங்க, இந்த முல்லை பெரியார் அணை இருக்கிறது வந்து ஒரு செசிமிக் ஏரியால இருக்கு. அதாவது நிலநடுக்கம் வரக்கூடிய ஒரு பகுதியில தான் அது இருக்கு. அதனால ஸ்ட்ரக்சரலா அது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிலநடுக்கம் வரக்கூடிய பகுதியா இருந்தா தடுப்பணையோ இல்லைன்னா அதை புதுப்பிக்கிறதுல என்ன தவறு இருக்கு? இல்ல, அதாவது இந்த நிலநடுக்க பகுதி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து உலகத்தில் பெரும்பான்மையான பகுதிகள் வந்து நிலநடுக்கத்துக்கு உட்படும் என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, கல்பாக்கம் அணு உலை இருக்குல்ல, அந்த கல்பாக்கம் அணு உலையே வந்து நிலநடுக்கத்துக்கு உட்படுகிற பகுதிகளில் தான் இருக்குது. இப்ப அதுக்காக வந்து கல்பாக்க அணு உலை எடுன்னா இப்ப யாரும் தூக்கிட்டு போய் வேற எங்கேயும் வைக்க போறது இல்லை. அப்படி ஒரு ஆபத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனா அணை கட்டி 130 வருஷம் ஆச்சு. இந்த நம்ம முல்லை பெரியாறு அணையை பொறுத்தவரை 130 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த முல்லை பெரியாறு அணை இருக்கிற பகுதியிலேயோ அல்லது அதை சுற்றி உள்ள பகுதிகளிலேயோ இதுவரை அப்படி ஒரு நிலநடுக்கம் நேர்ந்ததாக எந்த இடத்துலயும் இல்லை. அதாவது ஒரு நிலநடுக்கம்னா கிட்டத்தட்ட ரிக்டர் அளவுல வந்து ஒரு 7% இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்பதான் அது வந்து ஒரு பெரிய நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லி. ஆனா முல்லை பெரியாறு அணை இருக்கிற பகுதியில ஒரு 3 அளவுக்கு கூட வந்து 3 அந்த ரெக்டர் அளவுக்கு கூட வந்து இதுவரையும் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டதில்லை. அதனால யாரோ சொன்ன ஒரு விஷயத்தை கேரள அரசாங்கம் கையில எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய கோரிக்கை. அப்படி பார்த்தா உச்ச நீதிமன்றம் வந்து அதை தடுத்து நிறுத்திருக்கணும்ல. உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியும்ல இந்த மாதிரி அறிக்கைகளை எல்லாம் கொடுக்கையில உச்ச நீதிமன்றம் வந்து தெளிவாக அப்படி ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்காது. 2010-11 உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு இது வந்து பாதுகாப்பா இருக்குது இந்த அணை. ஏன்னா இதுவரை இந்தியாவில் இருக்கிற எந்த அணையையும் விட இந்த அணை பாதுகாப்பானதுன்னு நிபுணர் குழுவெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ ஒரே ஒரு செய்தியை மட்டும் வைத்துக் கொண்டு அது வந்து உண்மையா பொய்யா அது நிரூபணமானதா என்று தெரியாத நேரத்தில் அதை மட்டுமே வைத்துக் கொண்டு ஒரு அரசாங்கம் சொல்வது சரியில்லை என்பதுதான் எங்களை போன்றவருடைய நிலைப்பாடு. சார், இப்போ தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ரொம்ப நீண்ட காலமா ஒரு நல்லுறவு இருந்துட்டு இருக்கு. இந்த நல்லுறவை கெடுக்கிறதுக்காகவே வெளியில இருந்து யாரோ இந்த பிரச்சனையை கிளப்பி விடுற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது உண்மையாவே இப்படி இந்த குற்றச்சாட்டு உண்மையா? இல்ல, அதாவது கேரள அரசாங்கம் சரி, கர்நாடக அரசாங்கமும் சரி, தங்களுடைய மக்களை அவர்களுடைய கோரிக்கைகளை திருப்திப்படுத்துவதற்காக வந்து இது போன்ற செயல்களிலே ஈடுபடுகிறார்கள். இப்ப நமக்கு என்ன சிக்கல்னா, நம்ம கடைமடை பகுதியிலே இருக்கிறோம். கடைமடை பகுதினா ஒரு காவிரி ஆறா இருக்கட்டும் அல்லது முல்லை பெரியாறா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கடைசியிலே வந்து கடலுக்குள்ளே சேருகிற இடத்திலே வந்து நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம வந்து நமக்கு கீழே வந்து வேற மாநிலம் இல்லை இங்க இருந்து போற தண்ணீரை நாம் தடுக்கிறதுக்கு அல்லது நம் மீதான அப்படி ஒரு குற்றச்சாட்டு வருவதற்கு வந்து நமக்கு அந்த வாய்ப்புங்கிறது இல்லை. ஆனா கேரள மக்களுக்கான அந்த பயத்தை, அந்த அச்சத்தை வந்து அணை உடைஞ்சு போயிட்டா என்ன பண்றது, இடுக்கி மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்படுமே அப்படிங்கிற அச்சத்தை போக்குகிற பொறுப்பு என்பது அந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது, கேரள மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அப்படியானால் அந்த மாநில அரசாங்கம் அந்த அச்சத்தை போக்க வேண்டும். இந்த நல்லுறவு நீடிக்க வேண்டும் என்றால் மக்கள் சொல்றாங்க அதுக்காக நான் புதுசா அணை கட்ட போறேன்னு சொல்லாம அடுத்த மாநிலத்தினுடைய பாதுகாப்பையும் கருதணும். பக்கத்துல ஒரு மாநிலம் இருக்கு. இடுக்கி மாவட்டம் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா தேனி மாவட்டம் தான் பாதிக்கும். இப்ப இடுக்கி வேற தேனி வேறலாம் இல்லை, ரெண்டும் ஒன்னாதான் இருக்கு. நம்ம முதல்ல வந்து மதுரை மாவட்டமா இருந்துச்சு, இப்பொழுது தேனி மாவட்டமாக இருக்கு. தேனி மாவட்டத்தினுடைய பெரும்பகுதிகள் இடுக்கி மாவட்டத்தோடு கேரள எல்லையிலே தான் இருக்கிறது, தமிழ்நாட்டு எல்லையாக இருக்கிறது. எனவே மிகுந்த நட்புணர்வோடு இருக்கிற, விவசாயம் பார்க்கிற, இன்னும் சொல்ல போனால் நீங்க வந்து வாழைப்பழம் முதற்கொண்டு தேனி மாவட்டத்தில இருந்தா கொண்டு போய் செவ்வாழையும் அந்த இவர்கள் நேந்திர வாழையும் கொண்டு போய் கேரளாவில தான் அதிகமான விற்பனைக்கு போகுது. அதே மாதிரி ஏலக்காய், இது மாதிரி விளையிற எல்லாமே வந்து அதனுடைய பயன்பாடு என்பது முழுக்க முழுக்க கேரளா பகுதிகளில் தான் கொண்டு போய் அந்த மக்களுக்காக தான் இருக்குது. இதையெல்லாம் அந்த அரசாங்கம் புரிந்து கொண்டு அந்த மக்களுடைய பயத்தை போக்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் சொல்லுது 142 அடி வரை அதை தேக்கலாம், 137 அடி தான் தேக்கி வச்சிருக்கு. உடனே புதிய அணை கட்ட போறேன்னு திசை திருப்புகிற வேலையை அங்கே இருக்கிற கேரளாவினுடைய அரசு அதிகாரிகள் செய்யக்கூடாது. இதுல வந்து நான் பெரிய வெளியிலிருந்து யாரும் தூண்டி விடுகிறார்கள் என்பதை தாண்டி
அரசாங்கமே அந்த பிரச்சனைகளை தூண்டிவிட்டு கவனத்தை திசை திருப்புகிறது. அதாவது அரசாங்கம்னா கேரள அரசாங்கம், அது கம்யூனிஸ்ட் அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்கட்டும், அவர்களை பொறுத்தவரை யாரை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். குறிப்பாக யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது, மலையாளிகளுடைய மனோநிலையே அதுதான். வேற யாரை பற்றியும் கவலைப்படுறது இல்லை, தங்களுடைய மாநிலத்தை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவது என்பதுதான் மலையாள மக்களுடைய மனோநிலை. இன்னமும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்க நம்ம தான் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் அப்படின்லாம் அடிச்சுக்குவோம், ஓசி பிசி எல்லாம் இங்க அடிச்சுக்குவோம், எஸ்சின்னு அடிச்சுக்குவோம். அவனை பொறுத்தவரை எந்த நாட்டுக்கு போனாலும் மலையாளி, அவ்வளவுதான். வேற யாரா இருந்தாலும் மதம் சார்ந்தோ அல்லது இனம் வேற மொழி சார்ந்தோ இருக்கிறவன் அவனை பொறுத்தவரை வேற அண்டியன் தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மலையாள மக்கள் இருக்கிற போது அவர்களை திருப்திப்படுத்துவதற்கான வேலையை கம்யூனிஸ்ட் அரசாங்கமும் செய்கிறது. ஏற்கனவே ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கமும் அதையே செய்தது. திருப்திப்படுத்துவது என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட மாநில மக்களை வஞ்சிப்பது என்பது தேவையில்லாது என்பதுதான் என்னை போன்றவருடைய கருத்து. இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப உச்ச நீதிமன்றங்கிறது எதுக்கு இருக்குது? உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லுது, உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை போடுகிறது, நதிநீர் தீர்ப்பாயங்கள் உத்தரவை போடுகிறது. எதையுமே நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு இங்க கர்நாடக அரசும், எதையுமே மதிக்க மாட்டேன்னு கேரள அரசும் முடிவெடுத்தால் தமிழ்நாட்டு மக்கள் எங்கே போறது? வங்காள விரிகுடா கடல்லையும் அரபிக்கடல்லையும் விழுந்து சாகிறதா தமிழ்நாட்டு மக்கள்? அப்ப இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அரசுகள் இருக்கக்கூடாது. இந்த நல்லுணர்வை ஒரு புரிதலை கெடுக்கக்கூடாது இரண்டு மாநில அரசுகள். அது கேரளாவாக இருந்தாலும் சரி, கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, அதான் நம்முடைய கோரிக்கையாக வேண்டுகோளாக இருக்கு. அதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட அறிக்கையில சொல்லியிருக்கு. சரி, இப்போ 130 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அணைன்னு நீங்களே சொல்றீங்க. சோ அப்போ இது 130 ஆண்டுகள் ஆன பட்சத்துல இதை புதுப்பிக்கிறதுனால என்ன பிரச்சனை இருக்க போகுது? அதாவது புதுப்பிக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை. அங்க தண்ணீர் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கு. நீங்க முல்லை பெரியார் அணையை கட்டுகிற போது அங்க தண்ணீர் கிடையாது. அது வேற பகுதியில ஆற்றின் போக்கை மாற்றி விட்டு அந்த இடத்துல அணை கட்டினார்கள். அப்புறமா ஆற்றின் போக்கை திசை திருப்பி விடுறது. அது உலகம் முழுக்க அணை கட்டுகிறது அந்த முறையில தான் கட்டுவாங்க. நீங்க ஆத்துல தண்ணி வரையில அதை போய் நடுவுல அணை கட்ட முடியாது. ஆற்றின் போக்கை திசை திருப்பி விட்டுதான் அணை கட்டுவது வழக்கம். அப்படிதான் முல்லை பெரியார் அணை கட்டப்பட்டது. புதுப்பிக்கிறது என்பது வேறு, உடைத்து விட்டு புதிதாக கட்டுவது என்பது வேறு. அணைய ரிப்பேர் பார்க்கிற வேலைய இப்பொழுது கேரள அரசாங்கம் செய்யவில்லை. இதுல இருந்து 8 கிலோமீட்டர் கிட்ட பக்கத்துல இருக்கிற இன்னொரு இடத்திலே புதிய அணை கட்டுவதற்கான முயற்சியை இந்த அரசாங்கம் எடுக்கிறது. புதிய அணை கட்டுவதற்கு நீண்ட நாட்கள் ஆகலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அணையை உடைத்தால் இந்த தண்ணீர் எங்களுக்கு பாசனத்துக்கு கிடைக்காது. ஆனா கேரள அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இப்பொழுது கொடுக்கிற தண்ணீரை விட உங்களுக்கு அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்றது. ஆனா எந்த வாக்குறுதியையும் நம்ப முடியாது. உச்ச நீதிமன்றத்துக்கு போய் 2 பேருக்கு இடையில பஞ்சாயத்து பண்ணையில, அது பஞ்சாயத்துனே வச்சுக்கலாம், அது தீர்ப்புன்னு சொல்ல வேணாம், ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லையில கூட இந்த அணை பாதுகாப்பாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது, இதை பழுது பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை அப்படின்னு சொல்லுகிற போது, பழுது பார்ப்பதற்கு நம்ம ஒத்துக்கிறோம். நம்ம பழுது பார்த்தோம், பக்கத்துல இருக்க பேபி அணையை கேரள அரசாங்கமே பழுது பார்த்தது, அதெல்லாம் நமக்கு இப்ப பிரச்சனை இல்லை. வேற இடத்துல அணை கட்டினால் நமக்கு வரக்கூடிய தண்ணீர் இல்லாமல் போய்விடும் என்பதுதான் நம்முடைய பயம், நம்முடைய குற்றச்சாட்டு. இதை புரிந்து கொண்டு அரசாங்கம் அதற்கு மாற்று வழியை கேரள அரசாங்கம் எடுக்க வேண்டும். ஏன்னா அணை உறுதியா இருக்குன்னு நாங்க சொல்றோம். நீங்க உலகத்துல 150 ஆண்டுகள் உள்ள அணைகள் இருக்குது. நீங்க 1000 ஆண்டுகளுக்கு மேல கல்லணை இருக்குது. இப்ப இது மாதிரி பல அணைகள் உலகம் முழுக்க இருக்குது. 130 ஆண்டுகள்ங்கிறது ஒரு பெரிய காலமெல்லாம் இல்லை அணைகளை பொறுத்தவரை. அப்ப அணைகளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம், பழுது நீக்கி வைத்திருக்கிறோம். அது உறுதியாக இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது, அது உறுதியாக இருக்கிறது என்று நிபுணர் குழு சொல்லுகிறது. இதெல்லாம் சொன்னதற்கு பின்னாலேயும் அணையை உடைக்க போறோம் அல்லது புதிய இடத்தில் அணை கட்ட போகிறோம் 8 கிலோமீட்டர் தாண்டினா அவர்கள் அந்த நீரை எப்படி திரும்ப நமக்கு கொடுப்பார்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஏன்னா இதே வேலையை கர்நாடக அரசாங்கம் செய்து, நான் ஏற்கனவே சொன்னது போல 4000 தடுப்பு அணைகளை புதிதாக கட்டி நமக்கு தண்ணீரே வர்றதில்லை. நீங்க ஒரே ஒரு செய்தியை சொல்றேன்னா, மைசூர்ல இருந்து கீழ்பவானிக்கு வரக்கூடிய தண்ணீரை, அதாவது இப்பொழுது இருக்கிற அந்த காவேரி அந்த பகுதியில இருந்து வருது, கர்நாடக பகுதியில இருந்து ஈரோடு மாவட்டத்துக்கு சேருது.
இதை வந்து ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து அந்த மைசூர் விவசாயிகள் தடுக்கிறாங்க. அப்போ திப்பு சுல்தானுடைய ஆட்சி. மேலே இருந்து தண்ணீர் வருகிறது, கீழே தண்ணி வந்து சேரணும். அந்த தண்ணீரை தடுக்கிறார்கள் விவசாயிகள். மக்கள் வந்து மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க. அப்ப திப்பு சுல்தானுடைய ஆட்சி ஈரோடு பகுதி வரை பாணி வரையுமே வந்து திப்பு சுல்தானின் ஆட்சி. திப்பு சுல்தான் வருகிற போது அந்த மக்கள் வந்து வழிமறித்து அவருடைய படையை வழிமறிச்சு இது மாதிரி மேல இருந்து வரக்கூடிய தண்ணீரை வந்து தடுக்கிறாங்கன்னு திப்பு சுல்தான்கிட்ட முறையிடுறாங்க. திப்பு சுல்தான் ஒரு உத்தரவு போடுறாரு. இதெல்லாம் வந்து பல கர்நாடகா அணை கட்டுவதற்கு முன்பாக KRS அணையெல்லாம் கட்டுறதுக்கு முன்பாக போடப்பட்ட திப்பு சுல்தானுடைய உத்தரவு. சூரியன் உள்ளவரை சந்திரன் உள்ளவரை மேலே இருந்து கீழே பாயக்கூடிய நதி நீரை தடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது, தடுக்க கூடாது. திப்பு சுல்தான் ஒரு உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவு இன்னமும் மைசூர் ஆவண காப்பகத்தில் இருக்கு. அப்ப மன்னர்கள் யாருமே வந்து மேலே இருந்து கீழே பாயக்கூடிய நதி நீரை தடுத்ததாக வரலாறு இல்லை. அதுக்காக பெரிய பெரிய சண்டையெல்லாம் உலகம் முழுக்க நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஜனநாயக ஆட்சி என்று சொல்லுகிறோம், குடியாட்சி என்று சொல்லுகிறோம், குடியரசு என்று சொல்லுகிறோம். தொடர்ச்சியாக பிரச்சனை. மேலே இருந்து கீழே பாய்கிற தண்ணீரை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1974 அந்த இது ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு. மைசூரின் சென்னை ஒப்பந்தம் வந்து முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு தண்ணீரை தராமல் புதிய அணைகளை கர்நாடக அரசு கட்ட ஆரம்பித்தது. அதை எதிர்த்து தமிழக அரசு வந்து வழக்கு போடல. தமிழ்நாட்டு விவசாயிகள் தான் வழக்கு போட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல. தமிழ்நாடு அரசாங்கம் தரப்பாக அதுல சேர்ந்து கொண்டது. இது மாதிரி வந்து அரசாங்கங்கள் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. மக்கள் வாழ்ந்தா என்ன செத்தா என்னன்னு கேரள அரசாங்கமாக இருக்கட்டும், தமிழக அரசாங்கமாக இருக்கட்டும், அல்லது கர்நாடக அரசாங்கமாக இருக்கட்டும், அதை பத்தி அடுத்த மக்களை பற்றி யாரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தன் கவலைப்படுறது. தங்களுடைய மக்களை திருப்தி செய்வதற்காக எதையாவது அணைய கட்டுறேன் அப்படிங்கிறது. ஒண்ணு கேரள அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், அந்த மக்களுடைய பயத்தை போக்கணும். இன்னொரு விஷயத்தை சொல்லணும், அந்தந்த அரசாங்கங்கள் கர்நாடக அரசாக இருக்கட்டும் அல்லது வந்து கேரள அரசாக இருக்கட்டும், கீழே போகக்கூடிய தண்ணீரை தடுத்து நிறுத்துவதற்கான உரிமை நமக்கு கிடையாது. அவன் எங்க போவான் தண்ணிக்கு அப்படின்னு நம்ம அரசாங்கங்கள் நம்ம மக்களை பார்த்து கேள்வி கேட்கணும். அது கேரள அரசாங்கமும் கர்நாடக அரசாங்கமும் கேட்கறது இல்லை. இதை விட கொடுமை கேரளா ஆச்சும் பரவாயில்ல. நீங்க கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல மழை பெய்யல, அங்கேயும் மழை, அங்கேயும் கொட்டும். அவன் என்ன பண்ணுவான், நமக்கு மழை பெஞ்சு ஏற்கனவே வெள்ளமா கிடக்கும், அப்ப தண்ணியை திறந்து விட்டுருவான். திறந்து விட்டா இன்னும் வெள்ளமா. தஞ்சை மாவட்டம் முழுக்க பாத்தீங்கன்னா இருக்கிற பயிரெல்லாம் வந்து வெள்ளத்தில் மூழ்கியதுன்னா நம்ம ஊர்ல பெஞ்ச மழையில மட்டும் இல்ல, கர்நாடகத்துல இருந்து மழை காலத்துல திறந்து விட்டுருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வறட்சி வருதுன்னு வச்சுங்களேன், அது தண்ணியை வந்து அடைச்சிடுறது. வறட்சியில நம்ம இன்னும் வறட்சியா போயிடுவோம், வெள்ளத்துல இன்னும் வெள்ளமா போயிடுவோம். இந்த சாபக்கேடு தஞ்சை விவசாயிகள் வந்து இன்னைக்கு அனுபவிச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் வந்து இந்த கேரள அரசும் இப்ப அமராவதிக்கு வர்ற தண்ணீரை வந்து மழை காலத்துல முழுக்க திறந்து விட்டுறது. அந்த திருமூர்த்தி மலை போன்ற இடங்கள்ல குளிச்சுக்கிட்டு இருக்கேன், அதோட ஆத்தோட போய் சேர்ந்துருவேன். குற்றாலத்துல குடிக்கிறவன் ஆத்தோட போய் சேர்ந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்கலாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்ப தண்ணீர் வருகிற போது அதை திறந்து விடுவதும், தண்ணீர் இல்லாத போது அடைத்து வைத்துக் கொள்வதும் இதெல்லாம் சட்ட விரோதம், சர்வதேச நதிநீர் சட்டங்களுக்கு எதிரானது. நாம் ஒரு தனி நாடாக இல்லாததாலே நாம் நம்முடைய பிரச்சனைகளை வந்து உலக சர்வதேச நீதிமன்றங்களிலே சொல்ல முடியாது. நாம் இங்கேதான் போய் சொல்ல வேண்டி இருக்கிறது. எனவே இவர்கள் காது கொடுத்து கேட்காதவர்களாக இருக்கிறார்கள். அதே போல் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிற எந்த உத்தரவையும் கேரள அரசாங்கமும் கர்நாடக அரசாங்கமும் மதிப்பது. அதை மதிக்கிற இந்தியாவிலே நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். ஆனா என்ன பண்றது, நம்ம வேற யாருக்கும் போற தண்ணீரை தடுக்க முடியாது. வங்காள விரிகுடா கடல்லையும் அரபிக்கடலிலையும் போய் கலக்கிற ஆறுகளை வேணா தடுத்து, தண்ணியை வேணா தடுத்து நிப்பாட்டலாம். அதனால ஒரு பிரயோஜனம் நமக்கு இல்லை. ஆனா நமக்கு வரக்கூடிய விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய நதிநீரை இவர்கள் தடுக்கிறார்கள். அது மாதிரி எங்களுக்கு அந்த பயம் இருக்குது. 5 மாவட்டங்களுக்கு விவசாயம் பொய்த்து போய்விடும் என்று நாங்கள் நினைக்கிறோம். தேனியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், திண்டுக்கல் மாவட்டமாக இருக்கட்டும், ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கட்டும். இன்னைக்கு வந்து முல்லை பெரியார் அணை வந்ததற்கு பின்னாலதான் வந்து ராமநாதபுரத்தின் ஒரு பகுதியாச்சும் விவசாயம் நடக்குது. இல்லைன்னா ராமநாதபுரம் வந்து வானம் பார்த்த பூமி தான். மழை பெஞ்சா விவசாயம் நடக்கும், அதுவும் அதிகபட்சமா மழைங்கிறது இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தோட 2
பயிர் தான். அது பயிர்னு கூட சொல்ல முடியாது. ஒண்ணு பனைமரம், இன்னொன்னு காமராஜர் கொண்டு வந்து காமராஜர் ஆட்சி காலத்துல ஹெலிகாப்டர்ல இருந்து தூவி விட்டு போன அந்த காட்டு கருவை என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த கருவை மரம். அதான் அது. நாட்டு கருவைங்கிறது வேற, காட்டு கருவைங்கிறது அது எதுக்கும் உபயோகப்படாத வெறும் அடுப்பு கறிக்கு மட்டுமே உபயோகப்படுகிற மரம். ரெண்டையும் தாண்டி ராமநாதபுரத்துல வந்து எந்த விதமான விவசாயமும் இல்லை. அது இந்த முல்லைப்பெரியார் தண்ணி வைகையின் மூலமாக கொஞ்சமாக வந்தால் ஒரு குறைந்தபட்ச விவசாயம் என்பது அந்த பகுதியில் நடக்கும். அப்ப 5 மாவட்டங்களுடைய விவசாயம் பொய்த்து போய்விடும் என்று நாங்கள் பயப்படுகிறோம். ஏன்னா நல்ல நிலையில இருக்கிற முல்லை பெரியார் அணை, உச்ச நீதிமன்றம் வந்து இந்த அணை சரியில்லை, கிராக்கு விழுந்துருச்சு, உடஞ்சு போச்சு, அல்லது மக்கள் செத்து போயிடாங்கன்னு சொன்னா கூட உச்ச நீதிமன்றத்தை வந்து ஏன் தமிழ்நாடு கேட்கல அப்படின்னு கூட நம்ம இது குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆனால் உச்ச நீதிமன்றமும் நிபுணர் குழுவும் இந்த அணை உடையாது, இது இன்னும் நீண்ட நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியதற்கு பின்னாலேயும் கூட அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்து அந்த அணையை புதுப்பிக்கிறோம் என்று சொன்னால் கூட அதை நாம் பரிசீலனை செய்யலாம். புதிய அணை கட்டுவதற்கான முயற்சி என்கிற போதுதான் நமக்கு சந்தேகம் வருகிறது. நமக்கு வரக்கூடிய தண்ணீரை தடுத்தால் விவசாயம் பாதிக்கப்படும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இதைத்தான் நாம் பரவலாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அரசியல் கட்சிகள்லாம் அறிக்கை வருவதோட நின்று போயிடுவாங்க. அது ஒரு பெரிய 10 ஆண்டுகளுக்கு முன்னால அரசியல் கட்சிகள்லாம் போராட்டம். இப்ப வந்து அமராவதி அணைக்கு கூட வைகோ ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார் 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த அணைக்கு வரக்கூடிய தண்ணீரை கேரள அரசாங்கம் தேக்கக்கூடாதுன்னு சொல்லி அது மாதிரி இதுலயும் போய் நடைபயணம் எல்லாம் நடத்தினார். முல்லை பெரியாருக்காக பல கட்சிகள் போராட்டம் நடத்தின. ஆனால் சமீப காலமாக காவிரி நீர் பிரச்சனைக்கோ அல்லது முல்லை பெரியாறு பிரச்சனைக்கோ எங்கேயும் வந்து அல்லது அதே மாதிரி அமராவதி தண்ணீரை தடுத்து நிறுத்துகிற அந்த பிரச்சனைகளுக்கோ எந்த அரசியல் கட்சியும் இப்பொழுது போராடுவதற்கு தயாரில்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட யாருமே. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து இனிமே வந்து தமிழ்நாட்டுக்காரன் போராட மாட்டான் அப்படின்னு கர்நாடகத்துக்கும் கேரளாவுக்கும் தெரிகிறது. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார். சார், இப்போ கேரளாவும் கர்நாடகா அரசும் வந்து மக்களோட நலன் கருதி இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்கன்னே வச்சுக்கலாம். அதே மாதிரி மாநில விவகாரங்கள்ல தமிழக அரசு வந்து அக்கறை இல்லாமல் நடந்து கொள்கிறதா? இல்ல, அதாவது தமிழக அரசுக்கு இப்பொழுது என்ன சிக்கல்னா, தமிழகத்துக்கு வேண்டாத ஒரு ஆட்சி மத்தியில இருக்குது. ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில வேறு மாதிரியான தீர்ப்பு வந்தாலும் கூட மத்திய அரசாங்கம் நமக்கு ஆதரவாக இருக்குமா என்பது கேள்விக்குறிதான். எந்த மத்திய அரசாங்கம் வந்தாலும் சரி, அது வந்து பிஜேபி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, ஏன்னா 2 தான் வருவதற்கு வலிமையான கட்சி. கம்யூனிஸ்டுகள் மத்தியில ஆண்டாலும் கூட நமக்கு ஆதரவாக இருப்பார்களா என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்தையும் பகைத்துக் கொள்வதற்கு வந்து யாரும் தயாராக இல்லை மத்திய அரசாங்கம். நீங்க ஒண்ணு இல்ல, மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. இங்க வந்து சேலத்துல வந்து பக்கத்துல உள்ள மாரியம்மன் கோயில்ல மணியோசை கேட்டதுக்கு பின்னாடிதான் நான் பேசுறேன், மாரியம்மன் தான் எனக்கு அருள் பாலிச்சிட்டாரு, தமிழர்கள்லாம் எனக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னாரு மோடி. அப்புறம் அமித்ஷா பாத்தீங்கன்னா நான் தமிழ்ல கத்துக்க போறேன், தமிழ்நாட்டுல வந்து குடியிருக்க போறேன், தமிழர்கள் வேறு நான் வேற இல்லைன்னாரு. திருக்குறளை பேசிதான் மோடி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணாரு தேர்தலுக்கு முன்னாடி வரை. தேர்தல் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அங்க போய் என்ன சொல்றாங்க, இப்ப ஒரிசாவிலையும் குஜராத்ல என்ன சொல்றாங்கன்னா, தமிழெல்லாம் திருட்டு போய கோயில் சாவியை தூக்கிட்டு ஓடி போயிட்டானுவா, தமிழை ஆட்சி பண்றதுக்கு இது என்ன ஒரிசா என்ன தமிழர்கள் நாடா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, மோடி ஒரு மாதிரி. ஏன்னா தேர்தல் முடிஞ்சிருச்சு. அப்போ மத்தியில ஆளுபவர்களை பொறுத்தவரை அது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், தேர்தல் நேரத்தில் ஒரு பேச்சு பேசுவார்கள், தேர்தல் முடிந்த உடனே ஒரு பேச்சு பேசுவார். அந்த மத்திய அரசை சட்டையை பிடித்து உழுக்கக்கூடிய மாநில அரசு இங்க இல்லை. அதுக்காக வந்து நான் மாநில அரசை குற்றச்சாட்டுன்னு சொல்லல, மாநில அரசுக்கு அந்த வலிமை இல்லைங்கிறது தான் என்னுடைய நிலை. ஆனா கேரளாவும் சரி, கர்நாடகாவும் சரி, அந்த மக்களும் சரி அதுல வந்து உறுதியா இருக்கிறாங்க. நீங்க வந்து கேரளா மக்களை எதிர்த்து பேசிவிட்டு கேரளாவுக்குள்ள நான் நுழைய முடியாது. அதே மாதிரி கர்நாடக மக்களை எதிர்த்து பேசிவிட்டு கர்நாடகத்துக்குள்ள நான் நுழைய முடியாது. ஆனா தமிழ்நாட்டு மக்களை யார் வேணாலும் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாம், போகலாம், தமிழ்நாட்டுக்குள்ளே சொத்து வாங்கிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், தமிழ்நாட்டுல ஆட்சியை கூட பிடிக்கலாம். இங்க யாரும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. எனவே மாநில அரசு இன்னமும் வலிமையாக
தன்னுடைய குரலை ஒலிக்கணும். ஒரு அறிக்கை மட்டுமே தீர்வாகி விடாது. மத்தியில இருக்கிற ஆட்சி எதுவுமே மாநிலத்தை பற்றி கவலைப்படுகிற ஆட்சி இல்லை. எனவே மக்கள் தான் இதை மிக உறுதியாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். அரசுகள் ஒருபோதும் முன்னெடுக்காது என்பதுதான் என்னை போன்றவருடைய நிலையாக இருக்கு. இன்றைக்கு பல தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி. வாகை தமிழ் நேயர்களுக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் மகத்தான நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். வாகை வலை தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றி.